இனிமேல் நான் முடிஞ்சாலும் தொழில் வீடியோ போடலான்னு பார்க்குறேன். ஆனால் தொழில் வியாபாரம் வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கு ஒருக்கா தான் வியாபாரம் வந்துச்சு. போய் வெறும் 2000 கூட கிடைக்கல. 1800 லாபம் வந்துச்சு. யோசனை பண்ணி பாருங்க. செலவு வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலே போயிருக்குது. ஆனால் வரவு வந்து பார்த்தீங்கன்னா 1800 4 மாதத்துக்கு அப்புறம் தான் 1800 சம்பாரிச்சிருக்கிறேன். ரொம்ப தலை பாரம். மாத்திரை போட்டு தான் உட்காந்துருக்கிறேன். காட்டுற மாதிரி 2 செட்டு வாங்கிட்டு வந்தால் ஒரு செட்டு போட்டு ஒரு செட்டு தான் வச்சுருக்கிறேன். நைட் போடுறது 420 2420 கழிச்சிங்கன்னா எவ்வளோ? 4300 லாபத்தில் 2420 கழிக்கணும். நம்ம செலவுலாம் கழிச்சு எவ்வளோ வருது கணக்கு போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? இப்போ என்னென்ன நம்ம வந்து ஒரு 10 ரூபா லாபம் சம்பாரிச்சா பிச்சைக்காரனுங்க, அவனுக்கு பிச்சைக்காரங்களாக இருக்கிறாங்க. நம்மளோட மோசமாக இருக்கிறாங்க. நம்ம தான் ஒரு 10 ரூபா லாபத்துக்காக கொஞ்சம் உழைச்சி சம்பாரித்து எடுத்துகிட்டு வரோம். பொறுக்கி குப்பையிலக்காக பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து கொண்டு போடுறோம். நம்மளோட பிச்சைக்காரனாக இருக்கிறானுக்கு வந்துங்க. அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க? போகிறானுங்க. போய் இந்த 10 ரூபாய்க்கு இவனுக்கு லாபத்துக்கு கொடுக்கணும். நம்மளே எடுத்தால் அவனுக்கு 20 ரூபா 30 ரூபா சேர்த்து கிடைக்கும். வந்து மொத்தமாக நம்மகிட்ட இருந்து வாங்குறவன் அவனே போய் எடுத்தானா? அவனே வண்டி விட்டு எடுத்தானா? போட்டு இந்த ரேட்டுக்கு நான் எடுக்கிறேன்னு சொல்லிடுவேன். இன்னொரு ஆள் என்ன பண்ணுவான்? வேறு பக்கம் எடுக்கிற இடத்துல போய் என்ன பண்ணுவாங்க? இந்த ரேட்டுக்கு எடுக்கிறீங்களா? ஏன் எனக்கு ஒரு 5 ரூபா சேர்த்து தரலாம்ல? 10 ரூபா லாபமா? 5 ரூபா சேர்த்து கொடுன்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறாங்க ஆளுங்க. அதனால் உனக்கு 5 ரூபா லாபம் பார்த்தாதான் 10 ரூபா லாபமா அப்படிங்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் வண்டி வாடகைலாம் இருக்குங்க சார், ஏதோ கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார், 2 ரூபா கம்மி பண்ணுங்க சார், 3 ரூபா கம்மி பண்ணால் அதெல்லாம் முடியாது. வண்டிலாம் உன்னோட செலவு தான். நீ தான் அதெல்லாம் பார்த்துக்கணும். நீ எதுக்கு அதை எங்கிட்ட சொல்கிற? அதெல்லாம் எனக்கு என்னோட ரேட்டு இந்த ரேட்டு எடுத்துகிட்டு போட சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப கஷ்டம் நம்ம வியாபாரத்தில் இருக்குது. வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பேன் நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓகே, அதை ஆண்டவனுக்கு நான் வேண்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம வியாபாரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வியாபாரத்தில் இன்றைக்கி நம்ம எப்படி பார்த்திங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன், தொழிலை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். தொழில் வீடியோ போட்டதுக்கு அவ்வளோ பேர் நிறைய பேர் பார்த்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேல் நான் முடிஞ்சாலும் தொழில் வீடியோ போடலான்னு பார்க்குறேன். ஆனால் தொழில் வியாபாரம் வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்திங்கன்னா 4 மாதத்துக்கு ஒருக்கா தான் வியாபாரம் வந்துச்சு. போய் வெறும் 2000 கூட கிடைக்கல. 1800 லாபம் வந்துச்சு. யோசனை பண்ணி பாருங்க. செலவு வந்து பார்த்திங்கன்னா 2000க்கு மேலே போயிருக்குது. ஆனால் வரவு வந்து பார்த்திங்கன்னா 1800 4 மாதத்துக்கு அப்புறம் தான் 1800 சம்பாரிச்சிருக்கிறேன். நம்புவீங்களா? எனக்கே இதாக இருக்குது. என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி குடும்பத்தை தாட்டுறது தெரியல. சரி, நம்ம வந்து வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தோம். அந்த வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து என்ன லாபம் கிடச்சிது மக்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா என்னடா ஒரு ஆட்டோலாம் பிடிச்சி எடுக்கிறான், பெருசாக நிறைய எடுக்கிறானே அப்படின்னு நினைப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன். எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், எடுக்கிறேன்னு சொல்லலை. எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிலோ 500 கிலோ எடுத்தால் எங்களுக்கு ஒன்றும் கட்டுப்படி ஆகாது. வந்து நம்ம ஒரு டன் எடுத்தோம்னா, ஒரு டன் எடுத்தால் ஒரு டன்னுக்கு 10 ரூபா கிலோக்கு போடுங்க. கிலோக்கு 10 ரூபா போட்டிங்கன்னா வண்டி வாடகை ஒரு 2500 போகட்டும், தப்பே கிடையாது. செலவு ஒரு 500 போகட்டும். டீ காசில் செலவில் ஒரு 500 போகட்டும். சாக்கு அது இதுன்னு வாங்குவோம், அதுக்கெல்லாம் ஒரு 500 போயிட்டு போகுது, பிரச்சனை இல்லை. கைக்கு ஒரு 10,000 10 ரூபா லாபத்துக்கு கிலோக்கு எடுத்தோம்னா நம்ம ஒரு 7000 சம்பாதிக்கலாம். 3000 செலவாச்சுனாலுமே நம்ம ஒரு 7000 கைக்கு வரும். ஓகே, அதில் வந்து அது இதுன்னு செலவெலாம் போனாலும் கைக்கு ஒரு 6 ரூபாவது கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்மளுக்கு கொண்டு போய் பழசெல்லாம் போகிற இடத்துல வந்து வேஸ்டேஜில் கழிப்பாங்க. சாக்கு வந்து எவ்வளோ, ஒரு 10 சாக்கு கொண்டு போய் இறக்குறோம்னா அந்த 10 சாக்கு வெயிட்டுக்கு ஒரு 5 கிலோ 10 கிலோ கழிச்சிடுவாங்க. அப்புறம் கழிவு வந்து நம்ம கொண்டு போய் பழசெல்லாம் கொண்டு போய் போடுற இடத்துல நீட்டாக இருந்தால் கூட சரி, சும்மா கழிவுன்னு சொல்லி ஒரு 5 கிலோ 10 கிலோ இந்த மாதிரி கழிப்பாங்க. நிறையா இருந்தால் 10 கிலோ, கம்மியாக இருந்தால் ஒரு 5 கிலோ கழிச்சிருவாங்க. இப்படி தான். ஆனால் நம்ம எடுக்கிற இடத்துல போய் ஆனால் இந்த மாதிரி குப்பையாக இருக்குது, ஒரு 2 கிலோ கழிங்க, ஒரு 3 கிலோ கழிங்கன்னா கழிக்க முடியாது, கழிக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறதா இது பார்த்திங்கன்னா 43 கிலோ எடை போட்டு 43,300 இருக்கும். பார்த்திங்கன்னா 43 கிலோ புள்ளி 300 கிராம் வெயிட் இருந்துச்சுன்னா
நம்ம எடுக்கிற இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க 43.300 தான் எழுதுவாங்க. நான் என்ன சொல்லுவேன், அண்ணா அந்த 300 கிராம் விட்டுருங்க. இப்போ 2 சாக்கு 3 சாக்கு வச்சு வெயிட் போடுறோம். அப்போ அந்த 300 கிராம் வந்து சாக்கு வெயிட் கழிஞ்சிடும். அதனால் தயவுசெய்து அந்த 300 விட்டுருங்கண்ணா, 43 கிலோ மட்டும் எழுதுண்ணா. ஒத்துக்கவே மாட்டாங்க. அதை எப்படி ஒத்துக்கிறது? அப்படிலாம் முடியாது, நாங்களாம் கழிக்கவே மாட்டோம் அப்படின்னு 43.300 தான் எழுதுவாங்க. நம்ம கொண்டு போய் போகிற இடத்துல என்ன பண்ணுவாங்க, கழிச்சிருவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் கேட்குறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்போ என்ன பண்ணுறது? அப்புறம் கொடுக்குறத வந்து நமக்கு ஓராக பேசணும்னா தர முடியாது, சரக்குலாம் தர முடியாது, கிளம்பிட்டுருவாங்க. ஏன் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோ வரும். பார்த்திங்கன்னா நம்ம சரக்குலாம் எடுக்கிற இடத்துல எவ்வளோ பிரச்சனை ஆகுது, என்ன ஏது, நம்ம தொழில் எவ்வளோ கஷ்டங்க இருக்குது, எல்லாமே உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் வரும். பாருங்கள். இந்த வீடியோக்கு எவ்வளோ ஆதரவு கொடுக்கணும் அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்னென்னா, நம்ம முந்தானத்தை போய் எடுத்துகிட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல், சரியான காய்ச்சல். பேச பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப காய்ச்சல், ரொம்ப தலைபாரம். மாத்திரை போட்டு தான் உட்காந்துருக்குறேன். காட்டுறேன் பாருங்க. 2 செட்டு வாங்கிட்டு வந்தால் ஒரு செட்டு போட்டுட்டு ஒரு செட்டு தான் வச்சுருக்கிறேன். நைட்டு போடுறது பார்த்தீங்களா. மாத்திரை வந்து எந்த இதுவும் காட்ட வேண்டாம், சும்மா இது மட்டும் காட்டுறேன். 1 ஒரு செட், 1 2 3 4 மாத்திரை. தலைபாரம், சளி, காய்ச்சல் எல்லாத்துக்குமே வாங்கிட்டு வந்து வச்சு இப்போ காலையில் சாப்பிட்டு ஒன்று போட்டேன். செலவு ரசம் வச்சாங்க வீட்டில், சாப்பிட்டு போட்டுட்டேன். நல்லா இருந்துச்சு செலவு ரசத்துக்கு. அதுக்கு சூடாக சுடு சாப்பாடில் போட்டு சாப்பிட்னாலும் கொஞ்சம் தலைபாரம் கம்மியாச்சு. ஆனால் தலை வலிச்சுட்டே இருந்தது. அப்புறம் மாத்திரை வாங்கிட்டு சொல்லி சாப்பிட்டேன். பரவாயில்ல இப்போ கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் சப்ஸ்கிரைபர் வந்து ஒளிமறைவு இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் நடக்கிறத நான் போடுவேன். மற்றவங்க மாதிரி நாடகமெல்லாம் நடித்து அந்த பழக்கம்லாம் நமக்கு இல்லை. நாங்கள் அப்படி நினச்சிருந்தோம்னா எவ்வளவோ நாங்கள் நடித்து போட்டிருக்கலாம். ஒரிஜினலாக ரியாலிட்டியாக மக்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதுதான் நான் கொடுக்க போகிறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம ஏமாற்ற மாட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து என்றைக்குமே நம்மளை பார்த்து தான் அவங்களுக்கு பிடிக்கும். நம்மளுடைய நடிப்பு பார்த்து அவங்களுக்கு பிடிக்காது. பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் கதாநாயகம் கிடையாது. நான் வந்து சாதாரண மனிதன். என்னுடைய வாழ்க்கை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான். என்னோடய வாழ்க்கையோட இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. நேச்சுரல் தான் இதை பார்க்குறீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் முந்தாத்து வியாபாரத்துக்கு போனேன். போய் வியாபாரம் எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆட்டோ தான் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு 3 சக்கர வண்டி தான் எடுத்துகிட்டு வந்தேன். அபே ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் போட்டு எல்லாம் இது பண்ணி பார்த்தீங்கன்னா கைக்கு என்ன லாபம் வந்துச்சு பார்த்துருப்பீங்க. சில பேர் நினைப்பீங்க, ஒரு வண்டிக்குள்ளே ஏற்றிட்டு போகிறானே நல்லா கொஞ்சம் சம்பாதிச்சிருப்பான்னு நினைப்பீங்க. அவங்களுக்குலாம் ஒரு நம்ம தொழிலை பற்றி, நம்ம தொழிலில் என்னென்ன கஷ்டங்க இருக்குது, என்ன லாபம் கிடைக்குது, என்ன சம்பாதிக்கிறோம், என்ன தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதா. நம்ம என்ன பண்ணோம், முதல்ல இரும்பு கடை வச்சுருந்தோம். இரும்பு கடை வந்து வாடகை அதிகமாக கொடுக்க முடியும்னு சொல்லி காலி பண்ணி, 2வது ஒரு சின்ன கடை பிடிச்சோம். சின்ன கடை பிடிச்சி அங்கே வியாபாரமே இல்லைன்னு சொல்லி அந்த கடை காலி பண்ணியாச்சு. இப்போ வியாபாரம் இல்லாமல் 4 5 6 மாதம் இருக்கும். இடையில சின்ன சின்ன வியாபாரம் பண்ணேன். ஆனால் இப்போ அந்த வியாபாரம் பண்ணி ஒரு இன்னொரு 4 5 மாதம் ஆக போகுது. இப்போ தான் வந்து ஒரு முந்தாயிரத்து தான் போய் வியாபாரம் எடுத்துகிட்டு வந்திருக்கிற. பிளாஸ்டிக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதுதான் இன்றைக்கி பாருங்கள் நம்ம வியாபாரத்தில் என்ன லாபம் கிடச்சிது. இது வந்து மக்கள்கிட்ட ஒளிமறை இல்லாமல் காட்டுறேன் பாருங்கள். நான் பின்னாடி பேக் சைடில் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம எழுதி வச்சுருக்கிற பாருங்கள், நோட்டில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பம்பு பிளாஸ்டிக். நம்ம வந்து எடுத்த பிளாஸ்டிக் வந்து பம்பு பிளாஸ்டிக். நம்ம எல்லா பிளாஸ்டிக் எடுப்போம். ப்ளூ கேன் எடுப்போம், எஸ்டி எடுப்போம், பிளாஸ்டிக் எடுப்போம். என்ன மாதிரி மெட்டலாக இருந்தாலும் பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே எடுப்போம். இரும்பு ஐட்டம் எடுப்போம். எல்லாமே தெரியும். நம்ம எடுத்த பிளாஸ்டிக் வந்து ஒரே யூனிஃபார்மாக இருந்தால் தான் நம்ம அரைக்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறனால தான் நம்ம ஒரே மாதிரி எடுத்து கொண்டு வந்து இறக்கிருக்கிறோம். இங்கே பாருங்கள், பம்பு பிளாஸ்டிக் எடுத்து வந்தோம். அதோட மொத்த எடையை காட்டுறேன் பாருங்கள். மொத்த எடை 439 கிலோ நேற்று எடுத்துகிட்டு வந்தது. நேற்றுலாம் முந்தானத்தை எடுத்துகிட்டு வந்தது. சாக்கு ப்ளஸ் கழிவு. ஏன்னா நம்மளுக்கு சாக்கு கழிப்பாங்க, அதுபோக கழிவு கழிப்பாங்க. பாருங்கள் 9 கிலோ கழிச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்துங்க 9 கிலோ கழிச்சிருக்கிறாங்க. மீதி எடை 439 கிலோவில் 9 கிலோ கழிச்சிருக்காங்க. கழிவு கழிச்சது போக மீதி எடை வந்து 430 கிலோ போட்டிருக்கோம் பாருங்கள். பெருக்கல் போட்டு கிலோவுக்கு 10 ரூபா போட்டுங்க லாபம். கிலோவுக்கு 10 ரூபா லாபம் போட்டிங்கன்னா 4300 ரூபா
கிலோக்கு 10 ரூபா லாபம் போட்டிங்கன்னா 4300 லாபம் வந்திருக்குது. பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், 4300 அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, இதில் வந்து நம்ம வாடகை எல்லாம் கழிக்கல, செலவு வரவு பார்த்துட்டிங்க. வரவு 4300 பாருங்கள், வரவு 4300. ஓகே, செலவு எவ்வளோன்னு பார்த்துங்க. செலவு வந்து 2420 வந்திருக்குது. அது என்னென்ன செலவுன்னு மட்டும் சொல்லிடுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வந்து நம்ம வண்டி வாடகை 1600 வண்டி வாடகை பேசணும். முதல்ல 1500 பேசி அவர் 100 சேர்த்தி கொடுனாரு. கொஞ்சம் 50 கிலோ ஒரு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் 50 ரூபா வரும், கிலோமீட்டர் 50 கிலோ வரும். அதனால் ஒரு 100 சேர்த்தி கொடுனாரு. சரி 1600 பேசி கூட்டிகிட்டு வந்தோம். அப்புறம் இங்கே வந்து சேர்ந்து வேறு வழியில் கொஞ்சம் இதாக ரோடெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்தனால சுற்றி வந்தனால நம்மளுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அவருக்கு அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 10 கிலோ வந்துருச்சு. அதனால் அவர் ஒரு 100 சேர்த்தி கொடுனாரு. சரி, டிரைவருக்கு வந்து நம்மளாம் அப்படிலாம் கணக்கு பார்க்கறது கிடையாது. 100 சேர்த்தியாக நமக்கு அதிகமாக சம்பாதிச்சு 100 சேர்த்தியே கொடுத்துருவேன். ஆனால் அவர் கேட்டார்னு சொல்லி நம்ம ஒரு 100 சேர்த்தி கொடுத்தாச்சு. 1700 கொடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தா ஏன்னா நீட்டாக வந்தார், கொண்டு வந்து இறக்கி கொடுத்தாரு. அந்நாத்துக்கு ஆனாலும் கஷ்டப்பட்டு 50-55 கிலோமீட்டர் வந்தாலும் நீட்டாக பண்ணி கொடுத்தாரு. அதனால் 100 சேர்த்து கொடுக்க தப்பே கிடையாது. நல்ல டிரைவர் இருக்கிறாங்க நிறைய பேர். அதனால் அவங்களுக்கு ஒன்று நம்ம 100 சேர்த்து கொடுத்தா ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல. போய் ஒரு டீ குடிப்பாங்களா, இல்லை ஒரு சாப்பாடு சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டது, டீ குடிச்சதெல்லாம் சேர்த்தி 2 தடவை டீ குடித்தோம், ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம், எல்லாம் சேர்த்தி 200 சாப்பாடு செலவுக்கு மட்டும். அப்புறம் சாக்கு வாங்கினது பார்த்துக்கு. நம்ம வந்து சாக்கு 120 வாங்கினோம். ஒரு 10 சாக்கு வாங்கினோம். கிலோ 12 ரூபான்னு சொல்லி 10 சாக்கு வாங்கியிருக்கிறோம். அப்புறம் மணி ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னென்னு நினைப்பீங்க. இப்போ வந்து நம்ம ஏடிஎம் கார்டு வந்து எங்கள் ஒய்ஃபோடது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அது வந்து கொஞ்சம் பேங்கில் போய் ரெடி பண்ணணும். அதனால் பணம் எடுக்க முடியாது. நம்ம அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டால் ஒரு 10 ரூபா மாட்டலாம், அதுக்கு மேலே மாற்ற முடியாது. ஓகே, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாம். நம்ம வந்து ஜிபேயில் மாற்றி விடலாம். ஆனால் நம்ம எடுக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓனர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பணம் வந்து கையில் கொடுத்துருங்க, அக்கௌண்ட்லாம் போடக்கூடாது, கையில் கொடுத்துருன்ட்டாங்க. 2 தடவை 3 ஓனர்கிட்ட எடுத்தோம். 3 ஓனருமே அக்கௌண்ட்டில் போட வேண்டாம், கையில் கொடுன்ட்டாங்க. அதனால் கையில் தான் கொடுத்தோம். அப்போ பணம் வந்து அங்கே ஒரு 20,000 நம்ம எடுத்தோம். எங்கே நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து ஒரு 20,000 எடுத்தோம். 1000 ரூபாய்க்கு 10 ரூபான்னு கணக்கு போட்டு 20,000 ரூபாய்க்கு 200 வாங்கினாங்க. அது 200 கொடுத்து தான் நான் பணம் எடுத்துருக்கோம். என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், எடுத்தானே ஆகணும். அப்புறம் டிவிஎஸ் வண்டி பெட்ரோல், நம்ம வண்டி வரும்போது பெட்ரோல் அடித்த காசு 200 அடிச்சுட்டு வந்தேன். போகும்போது அதே பெட்ரோல் போச்சு, பரவாயில்ல. 120 கிலோ மைலேஜ் கிடச்சிருக்குது. 200 அடித்தது 120 கிலோ மைலேஜ் கிடச்சிருக்குது. ஏன்னா அப் அண்ட் டவுன் நம்மளுக்கு 120 கிலோ கணக்கு வருது. ஓகே, அப்புறம் மொத்தமாக கூட்டி பாருங்கள். ஒரு 1700, ஒரு 1800, 900, 2000, 2020. ஓகே, அப்புறம் 2220, 2420, 2420 ரூபா கழிச்சிங்கன்னா எவ்வளோ? 4300 லாபத்தில் 2420 ரூபா கழிக்கணும். நம்ம செலவுலாம் கழிச்சா எவ்வளோ வருது கணக்கு போட்டிங்கன்னா பாருங்க, 1880 ரூபா லாபம். இவ்வளோ தான் லாபம் பார்த்துங்க. இதில் வந்து பொய்யெல்லாம் சொல்ல கிடையாது, இவ்வளோ தான் லாபமே. ஓகே, இதில் இந்த 80 ரூபா விட்டுருங்க. ஏன்னா அது வந்து நம்ம இது பண்ணதெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரும்போது ஏதாவது நம்ம சூப் ஏதாவது குடிச்சிட்டு வந்தேன், ஒரு டீ குடிச்சிட்டு வந்தேன், அதனால் ஒரு 80 ரூபா அதை விட்டுருங்க. 1800 கணக்கு ரவுண்டாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே நம்ம ஒரு பார்த்திங்கன்னா 2 தடவை டீ குடிச்சதில் கணக்கு சேர்த்தனா நம்மளுக்கு டீ காசு மட்டும் வந்து காசு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100 ரூபா வந்துருச்சு. சாப்பாட்டுக்கு 130 ரூபா மொத்தம். இப்போ 230 ரூபா கணக்கு வருது. அப்போ இதில் வந்து 1880 ரூபா போட்டிருக்கிறேன். இருந்தாலும் நான் சில்லறை 80 ரூபா விட்டுறலாம். வந்து பார்த்திங்கன்னா 1800 ரூபாவில் சில்லறை 80 ரூபா விட்டுருங்க. அது வந்து ஏதாவது வரும்போது டீ சாப்பிட்ருக்கலாம், எதுவும் பண்ணிக்கலாங்களோ அந்த 80 ரூபா விட்டுருங்க. 1800 ரூபா ரவுண்டாக போட்டுங்க. வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1800 ரூபா நம்ம லாபம் வந்துருக்குது. அதில் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா, பெரிய வெங்காயம் 100 ரூபா, சின்ன வெங்காயம் 100 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். அதில் 200 ரூபா போச்சுன்னா மீதி 1600 ரூபா லாபம். லாபம் இல்லை, 1800 தான் நமக்கு லாபம். நான் வந்து வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்தது வந்து சொல்கிறேன், செலவு பண்ணது வந்து ஒரு 200 செலவு பண்ணிட்டு வந்தேன், வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன். அதுபோக வீட்டுக்கு 1600 ரூபா கொண்டு வந்தங்கிறது தான் சொல்கிறேன். நமக்கு லாபம் 1800 தான் லாபம்.
ஏன்னா நமக்கு கிடைச்ச லாபம் சொல்லணும்ல. இந்த பார்த்து 1800 லாபம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்ல கிடையாது. இதுதான் உண்மை. உண்மை உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை. எழுதி வச்சுக்கிறேன், உங்களுக்காக எழுதி வச்சுக்கிறேன். இனிமேல் உங்களுக்கு இப்படி காட்டப்படும். இப்படி வந்து நான் என்ன வியாபாரம் பண்ணுறேன், என்ன சம்பாரிச்சேன்னு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மை. லாபம் வந்து 1800 தான். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம மக்கள்கிட்ட வந்து தெரியப்படுத்தணும். நம்ம வியாபாரம் எவ்வளோ பெரிய கஷ்டம் என்னங்கிறது சொல்லணும். ஏன்னா மக்கள் நினைப்பீங்க, மக்கள்லாம் எல்லா மக்களும் இல்லை, சில பேர் நினைப்பாங்க என்னடா லாபம் சம்பாதிக்கிறான் இவ்வளோ சம்பாதிக்கிறான்னு. அவங்களுக்காக ஒரு இது சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி வீடியோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் நம்மளுக்கு டன்னேஜ் கிடச்சிதுன்னா, ஒரு டன்னு இந்த மாதிரி கிடச்சிதுன்னா வச்சுங்களேன், மேக்ஸிமம் ஒரு டன்னுக்குள்ளே தான் வரும். ரொம்பலாம் ஒரு டன்னு ஏதோ ஒரு நாள், ஏதோ எப்போயோ இருக்காது ஒரு டன்னில் கிடைக்கும். ரொம்பலாம் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஏரியாவில் வந்து ஒரு 3 மாதம் சேருதுன்னா அடுத்த ஏரியாவில் ஒரு 3 மாதம் சேரும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? நம்ம வந்து ஒரு 10 ரூபா ஆகுது சம்பாரிச்சா பிச்சைக்காரனுங்க. அவனுக்கு பிச்சைக்காரங்களாக இருக்கிறாங்க, நம்மளோட மோசமாக இருக்கிறாங்க. நம்ம தான் ஒரு 10 ரூபா ஆகிறதுக்காக போய் உழைச்சி சம்பாரித்து எடுத்துகிட்டு வரோம். குப்பையில் இருக்கிறதா பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து கொண்டு போடுறோம். நம்மளோட பிச்சைக்காரனாக இருக்கிறானுக்கு பார்த்துக்க. அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, போகிறானுங்க. போய் இந்த 10 ரூபா இதுக்கு இவனுக்கு லாபத்துக்கு கொடுக்கணும். நம்மளே எடுத்தால் அவனுக்கு 20 ரூபா 30 ரூபா சேர்த்து கிடைக்கும். இப்போ வந்து மொத்தமாக நம்மகிட்ட இருந்து வாங்குறவன் அவனே போய் எடுத்தானா, அவனே வண்டி விட்டு எடுத்தானா சொல்லிப்பாரு. அவனுக்கு ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைச்சதுன்னா என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து உதாரணம் சொல்கிறேன், ஒரு 20 ரூபா பிளாஸ்டிக் வச்சுக்கல, ஒரு பேஜுக்கு 20 ரூபாய்க்கு. இப்போ வந்து நம்ம பிளாஸ்டிக் எடுக்கிறோம்னா அவன் வந்து என்ன பண்ணுவான், அவன் ஒரு 30 ரூபாய்க்கு போய் எடுத்தோம்னா அவனுக்கு ஒரு 10 ரூபா சேர்த்து கிடச்சா என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு வந்து நம்மகிட்ட வந்து வாங்கும்போது ஒரு 20 ரூபா லாபம் கிடைக்குதா, இல்லை 30 ரூபா லாபம் கிடைக்குதா, 10 ரூபா லாபம் கிடைக்குது, அது நம்மளுக்கு தெரியல. ஆனால் கிடைக்கும். 30 ரூபா 40 ரூபா லாபம் இல்லாமலாம் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா 10 பேர் வச்சு வேலை செய்கிறவன் கண்டிப்பாக அவனுக்கு 20 ரூபா 30 ரூபா லாபம் இல்லாமல் வேலை பண்ண மாட்டான். ஒரு 50 ரூபா கிலோக்கு லாபம் இல்லாமல் பண்ண முடியாது. ஏன்னா அவன் வந்து வேலை செய்கிறான், மிஷின் வச்சு ஓட்டுறான், கரண்ட் பில் வருது, சம்பளம் கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். அவனுக்கு ஒரு 50 ரூபா லாபம் இல்லாமல் பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஒரு 40 ரூபா லாபம் இல்லாமல் பண்ண முடியாது. ஆனால் அவனே போய் சைட்டாக எடுத்தானா நம்மளோட 10 ரூபா கமிஷன் காசுலாம் சேர்த்தனா 50 ரூபா லாபம் கிடைக்கும். அப்போது அவனுக்கு செலவுலாம் போனாலும் 20 ரூபா கைக்கு நிற்கும். 30 ரூபா செலவுலாம் போனாலுமே ஒரு டன்னுக்கு 30,000 ரூபா செலவு போனாலுமே 20,000 அவன் கைக்கு நிற்கும். ஓகே, 20,000 நிற்கும். அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டன் அவன் வந்து வெளியே ஏற்றி விட்டானா, 10 டன்னு வந்து அரைச்சி அவனுக்கு கொடுத்தானா, ஒரு டன்னுக்கு 20,000 10 டன்னுக்கு என்ன கணக்கு போட்டுங்க? அப்போ யாருக்கு லாபம் என்னன்னு கணக்கு போட்டுங்க. எங்களுக்கெல்லாம் லாபம் இல்லை, இவ்வளோ தான் லாபம். அது சொந்தமாக மிஷின் வச்சுருக்கணும், அரைக்கணும், கஷ்டப்படணும், குடோனுக்கு வாடகை கொடுக்கணும், வேலை செஞ்சால் தான் சம்பாதிக்கணும். அவன் வந்து 10 டன்னு ஏற்றுறானா 10 டன்னுக்கு 20,000 10 டன்னுக்கு 2 லட்ச ரூபா கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த 2 லட்ச ரூபாய்க்கு அவன் 10 டன்னுக்கு அவன் எத்தனை மாதம் அவன் கஷ்டப்படணும்? 2 மாதம் ஆகலாம், 3 மாதம் ஆகலாம். அவன் அந்த 10 டன்னுக்கு அரைச்சி ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி அவன் அந்த ஆள் அவனும் ஏற்றணும். அவனுக்கு குறை சொல்ல முடியாது. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 லட்ச ரூபா லாபம் கிடைக்குதுன்னா 10 டன்னில் அவனுக்கு வந்து அந்த அளவு கஷ்டப்பட்டால் தான் அவங்க வந்து 2 மாதம் கிடைக்குதோ 3 மாதம் கிடைக்குதோ அது தெரியாது. அவங்க எப்போ அரைச்சி அந்த 10 டன்னு சேர்த்தி லோடு ஏற்றுறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு காசு. ஓகே, அதனால் நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். யாரையும் சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்குது தான் செய்யும். இருந்தாலும் லாபம் இல்லாமல் எவனும் செய்ய முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொழில் இருந்தால் லாபம் போய் ஓப்பனாக சொல்லியாச்சு. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்தது உங்களுக்கு ஒரு முடிஞ்சாலும் இடையில நான் போட பார்க்குறேன். நம்ம தொழிலில் இருக்கிற கஷ்டத்தை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். நீங்களே பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ. இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், ஏன் நான் இதில் வந்து நம்ம கொண்டு போய் சரக்கு வந்து போடுறோம்லங்க. வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து கொண்டு போய் வந்து இந்த பழைய பிளாஸ்டிக் கொண்டு வந்து போய் போடுறோம்லங்க. அதில் வந்து ஏன் நான் போடுற ரேட்டு என்ன ரேட்டுன்னு சொல்லலைன்னு நினைப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே எடுக்கிற ரேட்டு கொண்டு போய் போடுற ரேட்டு சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா அங்கே எடுக்கிற ரேட்டு கொண்டு போய் போடுற ரேட்டு என்ன ரேட்டுன்னு நான் சொல்லலை உங்கள்கிட்ட. ஏன்னா நம்ம லாப காசு 10 ரூபா லாபம் கிடைக்கிது, அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து ஓப்பனாக ஏன் சொல்லலைன்னா சொல்லக்கூடாது. வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம கூட போகிறவங்களுக்கு பிரச்சனை ஆகலாம், அடுத்தவங்க எடுக்கிறவங்களுக்கு பிரச்சனை ஆகலாம். நம்மளை இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட இந்த ரேட்டுக்கு நான் எடுக்கிறேன்னு சொல்லிடுவேன். இன்னொரு ஆள் என்ன பண்ணுவான், வேறு பக்கம் எடுக்கிற இடத்துல போய் என்ன பண்ணுவாங்க, இந்த ரேட்டுக்கு எடுக்கிறீங்களா, ஏன் எனக்கு ஒரு 5 ரூபா சேர்த்து தரலாம்ல,
10 ரூபா லாபமா 5 ரூபா சேர்த்து கொடுன்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறாங்க ஆளுங்க. அதனால் உனக்கு 5 ரூபா லாபம் பார்த்தாதா 10 ரூபா லாபமா அப்படிங்குவாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வண்டி வாடகைலாம் இருக்குங்க சார், ஏதோ கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார், ஒரு 2 ரூபா கம்மி பண்ணுங்க சார், 3 ரூபா கம்மி பண்ணா அதெல்லாம் முடியாது. வண்டிலாம் உன்னோட செலவு தான், நீ தான் அதெல்லாம் பார்த்துக்கணும். நீ எதுக்கு அதை என்கிட்ட சொல்கிற? அதெல்லாம் எனக்கு தெரியும். என்னோட ரேட்டு இந்த ரேட்டு எடுத்துகிட்டு போட சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப கஷ்டம் நம்ம வியாபாரத்தில் இருக்குது. இதெல்லாம் நான் இன்னொரு தனிப்பட்ட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடம்பு சரியில்லைனாலும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடணுங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். அதுவும் இல்லாமல் மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி